இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நம்மை குமாரரும் குமாரத்திகளுமாக சர்வ வல்லமையுள்ள நம்முடைய கர்த்தர் சொல்கிறார். நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று அவர் நமக்கு சொல்கிறார். பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல வழிக்கு வர வேண்டும் என்று ஒரு தகப்பன் விரும்புகிறார். அதே போல் நம்முடைய தகப்பன் நம்மை நல்வழிப்படுத்தவும், நம்மை அவரோடு இணைந்து இருக்கவும், அவரோடு நெருங்கி இருக்கவும் அவர் விரும்புகிறார். நாம் அவரை தெய்வமாகவும் சாமியாகவும் எண்ணுவோமானால் தூரத்திலிருந்து பார்ப்போம். ஆனால் அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அப்பா என்பவர் நம்முடைய பிள்ளைகளின் நலன்களுக்காக மட்டும் வாழ்பவர். அதே போல் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய நன்மைக்காக மட்டும் வாழ்பவர். ஆகவே நாம் அவரை அப்பாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் நம்மை உயர்த்தவும், நம்மை நல்வழிப்படுத்தவும், நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தரவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் நமது தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.